ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பிரம்மாவின் புத்திரரும் ஸ்ரீமன் நாராயணனின் மகா பக்தருமான நாரதர் இயற்றிய மகத்தான நூல் ஸ்ரீ நாரத பக்தி சூத்திரம் எனப்படுவது. சூஷனாத் சூத்திரம், அதாவது ஒன்றை பற்றி குறிப்பிடுவது சூத்திரம் எனப்படும். பிரம்மத்தை பற்றி குறிப்பிடுவது பிரம்மசூத்திரம். யோகம் இதுதான் என குறிப்பிடுவது யோக சூத்திரம். அதை போன்றே பக்தியாவது இதுதான் என்று நாரதர் குறிப்பிட்டு இருப்பதே ஸ்ரீ நாரத பக்தி சூத்திரமாகும். நாரத பக்தி சூத்திரத்திற்குள் செல்வதற்கு முன்னால் ஸ்ரீ நாரதரை பற்றிய சில குறிப்புகளை காண்போம். நாரதர் பிரம்மாவின் புத்திரர் ஆவார். அவர் ஸ்ரீமன் நாராயணனின் பரமபக்தர் ஆவார். நாரதர் ஆன்ம விசாரணையின் பொருட்டு சனத்குமாரரை சந்தித்து தான் கலை, விஞ்ஞானம், இசை மற்றும் தெய்வம் பற்றிய நூல்கள், சாஸ்திரங்கள் யாவையும் படித்த பின்னும் தான் யார் எனும் உண்மையை உணராததால் படும் அவதியை அவரிடம் தெரிவித்து அதற்கு அவர் உதவியை நாடினார். சனத்குமாரர் நாரதருக்கு கூறியதாவது: அகண்ட பரபிரம்மம் ஆனந்தமயமானது. அளவுக்குள் அடங்கும் எந்த பொருளும் வற்றாத பேரின்பம் அளிக்காது. பராபரம் முடிவற்றது. உலகியல் பொருட்கள் முடிவு உடையது. பரத்தை அறிந்தவன் தன்னுள்ளேயே அதை பற்றி சிந்திக்கிறான். விடையாக பரத்தை உணர்கிறான். தானும் பரம்பொருளும் ஒன்றே என்பதை உணர்ந்த பின் அவன் தன்னிலேயே மகிழ்கிறான். இவ்வுலகத்திற்கும் சர்வ லோகங்களுக்கும் தான் நாயகன் என உணர்கிறான். இதை உணராதவர்கள் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு அல்லல் உறுகிறார்கள். தானே பிரம்மம் என உணர்ந்தவன் பஞ்ச இந்திரியங்கள் மூலம் அழியப்படுவதை கண்டு மயங்குவதில்லை. தான் பரபிரம்மத்துடன் இருப்பதை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்கிறான். அவன் அவ்வாறே நினைக்க நினைக்க அவனை பற்றி உள்ள தலைகள் விடுபட்டு அவன் விடுதலை அடைகிறான், அதாவது வீடு பெற்றை அடைகிறான். அடுத்து நாரதர் பற்றி பாகவதம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளது. 4 வேதங்களை தொகுத்தும் மகாபாரதத்தை எழுதியும் புகழ் பெற்ற வியாசர், நாரதர் வியாசரை வேண்டிக் கொண்டதால் வியாசர் பாகவதம் என்ற கிருஷ்ணர் வரலாற்று நூலை எழுதுகிறார். இதில் நாரதர் முற்றுமுணர்ந்த ஞானியாக கூறப்படுகிறார். நாரதர் வியாசரிடம் தன்னை பற்றி கூறியதாவது: நான் பூர்வ ஜென்மத்தில் ரிஷிகளுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு பெண்ணின் மகனாக பிறந்தேன். புனித ஞானிகளின் கூடவே இருந்ததால் என் மனம் புனிதப்பட்டது. ஒரு நாள் ரிஷிகளில் ஒருவர் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு ஞான மந்திரத்தை உபதேசித்தார். அதன் விளைவாக என்னை சூழ்ந்திருந்த திரை மங்கியது. நான் தான் பிரம்மமாய் எங்கும் நிறைந்திருக்கின்றேன். வாழ்வின் துன்பங்களுக்கு காரணம் செய்யும் காரியங்களாலும் அவற்றின் பயன்களாலும் நாம் கொண்டுள்ள பற்றுதான் என்பதை நான் உணர்ந்தேன். எந்த காரியம் செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணமாக அதை செய்தால் நம்மை துன்பங்கள் அணுகாது. இறைவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்தால் அவர் நம்மீது அன்பை முழுமையாக செலுத்துவார். இறைவனை நாம் சதா நினைந்து கொண்டிருந்தால் நமக்கு வேண்டியவற்றை அவர் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கின்றார். இறைவனே நமக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் அல்லது யார் மூலமாகவாவது கொடுப்பார். இப்படி செய்துதான் மந்திர உபதேசத்தின் மூலம் நான் முக்தியடைந்தேன். பின் என் தாயார் இறந்த பின் ரிஷிகளிடம் விடை பெற்று அடர்ந்த காட்டினுள் மரத்தடியில் உட்கார்ந்து தனிமையான அந்த இடத்தில் சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன். இறைவனையே எண்ணி நான் தியானம் செய்ததின் விளைவாக இறைவனும் அன்பே வடிவாக என் இதயத்தில் தோற்றம் தந்தார். அந்த பரமானந்தத்தில் நானும் இறைவனும் ஒன்றேதான் என்பதை உணர்ந்தேன். அந்த உணர்வு அதிக நேரம் நீடிக்கவில்லை. மறுபடி நான் உலகியல் நிலைக்கு வந்தேன். சிறிது கழித்து அசரீரி ஒன்று கேட்டது: நீ என்னை இந்த பிறப்பில் மீண்டும் பார்க்க மாட்டாய். ஆசை சிறிது இருந்தாலும் என்னை பார்க்க முடியாது. என்னை பார்க்க வேண்டும் என்னும் ஆசை கூட அதற்கு தடையாகலாம். என் மீது நீ தூய அன்பை கொண்டிருந்ததாலும் தீவிர பக்தி பூண்டிருந்ததாலும் உனக்கு என்னை ஒருமுறை காட்டினேன். புனிதம் நிறைந்த ஞானிகள் மத்தியில் வாழ்ந்து வா. அவர்களுக்கு பணிவிடை செய். எப்போதும் எனக்காகவே காரியங்கள் செய்து சதா என்னையே நினை. அப்படி இருந்தால் நீ என்னை விட்டு நீங்க மாட்டாய். உனக்கு சாவும் ஏற்படாது என்று உபதேசித்தார். அதன் பிறகு நானும் அவ்வாறே வாழ்ந்து உடலை உகுத்தேன். ஒரு யுகம் முழுவதும் இறைவனோடு கலந்து இருந்தேன். இந்த யுகத்தில் உலக மக்களுக்காக நான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறேன். நற்சிந்தனைகளினாலும் பிரம்மச்சரியத்திலும் ஊன்றி வாழ்கிறேன். இறைவன் அருளால் நான் நினைத்தபோது எந்த இடத்திற்கும் எந்த லோகத்திற்கும் போய் வர முடியும்.
நான் செல்லும் இடங்களிலெல்லாம் என் வீணையின் நாதம் இறைவனை நான் பாடும் பாடல்களும் கேட்கும். என் பாடலையும் என் வீணையின் நாதத்தையும் கேட்பவர்கள் நிம்மதியையும் ஆழ்ந்த பேரின்பத்தையும் கொண்டிருப்பார்கள். நாரதரும் சுகதேவரும் என்றும் பிறவி என்னும் தலையிலிருந்து விடுபட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்று குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியுள்ளார். அடுத்த ஒளிப்பதிவில் ஸ்ரீ நாரத பக்தி சூத்திரத்தை காண்போம். ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ பிரம்மார்ப்பணமஸ்து.